Hello friends, welcome to our channel Learn and Grow. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா how to create list in Excel அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இதுதான் நான் எடுத்துக்கிட்ட Excel sheet. சோ இந்த Excel sheet வந்து சேல்ஸ் டேட்டா வந்து என்டர் பண்றதுக்கான மாஸ்டர் டேட்டா ஷீட் ஓகேங்களா. சோ இதுல வந்து கண்ட்ரில தான் நம்ம வந்து லிஸ்டா வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த லிஸ்ட் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படினா வந்து நம்ம டைப் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். சோ இல்ல அப்படினா ஸ்பேஸ் பார் எக்ஸ்ட்ரா வந்து டைப் பண்ணுவோம். So இந்த மாதிரி விஷயங்கள் மேனுவல் எரர்ஸ் வந்து கரெக்ட் பண்றதுக்காக ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படினா வந்து இந்த லிஸ்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஓகேங்களா. இந்த லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா there are 3 ways இருக்கு. சோ அதுல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் வே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இது வந்து மாஸ்டர் டேட்டா ஃபைல். இது வந்து லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நான் எக்ஸல் ஷீட்ல இருக்கேன். சோ என்னென்ன கண்ட்ரீஸ் எனக்கு வேணுமோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டைப் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இந்த சேல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நேம் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் country அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. country அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ரெஃபரன்ஸ். ஸோ அகைன் வந்து நீங்கள் மாஸ்டர் டேட்டாக்கு போகலாம். ஸோ இங்கே தான் எனக்கு கண்ட்ரியில் தான் வந்து இந்த இடத்துல தான் ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் அந்த சேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எங்கெங்கே வந்து அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமோ அந்த சேல்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே டேட்டா மெனு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா மெனு கிளிக் பண்ணிவிட்டு அதில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு செப்பரேட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் எனி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த எனி வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு சோர்ஸ் நம்ம வந்து என்ன அப்படின்றது அங்கே கண்ட்ரி அப்படின்றத லிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு ஈக்குவல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு F3 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க லிஸ்ட் நேம் பேஸ்ட் நேம் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ கண்ட்ரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும். அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக கூட அந்த ஃபீல்டில் வந்து இங்கே டைப் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஓகே கொடுத்து நான் வந்து போகிறேன். ஸோ அப்படி போகும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எல்லா லிஸ்ட்டுமே வந்து இங்கே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்ராப் டவுனில் இந்தியா, பிரேசில், சைனா நான் என்னென்ன டைப் பண்ணியிருந்தேனோ அது எல்லா கண்ட்ரீஸும் இதில் வந்துருச்சு. சரிங்களா. ஸோ இது ஒரு வகையான வழி. ஸோ இந்த வழியை இன்னொரு வழி நான் சொல்கிறதுக்காக இதை நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட்டுக்கு பதிலாக எனி வேல்யூ கொடுத்துட்டு டிசேபிள் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த இதில் லிஸ்ட்டே இல்லை. சரிங்களா. ஸோ இன்னொரு வழி என்ன அப்படின்னா இங்கே தான் எனக்கு லிஸ்ட்டு வேணும். ஸோ திரும்ப அகெயின் டேட்டா வேலிடேஷன் போங்க. டேட்டா வேலிடேஷன் போயிட்டு அகெயின் வந்து லிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேப் விட்டு தட் மீன்ஸ் கமா கொடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபீல்டாக என்டர் பண்ணலாம். ஸோ நான் இங்கே சோர்ஸில் வந்து இந்தியா அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜப்பான் நான் டைப் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமன் டைப் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அது மூணு கண்ட்ரீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 ஃபீல்டுமே இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு வகையான லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான வழி. உங்களுக்கான அடுத்த 3வது வழி என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ரெண்டாவது எக்ஸல் ஷீட் போகாமல் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபீல்டு எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டெல்லாம் இந்த ஷீட்லேயே வந்து வேணும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே தான் எனக்கு லிஸ்ட்டு வேணும். லிஸ்ட்டு வேணும் அப்படின்ற செல்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அகெயின் டேட்டா வேலிடேஷன் போயிட்டு அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. சோர்ஸில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ரெஃபரன்ஸ் செல்லை வந்து நான் இங்கே வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா H3 to H9 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிடும். இங்கே க்ரியேட் ஆகிட்டுன்னா உங்களுக்கு எந்தெந்த செல்ஸில் எந்தெந்த செல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த எல்லாத்துலேயுமே வந்து அந்த லிஸ்ட்டு வரும். இல்லை நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அதே ஃபீல்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு Ctrl+D போடுங்க. Ctrl டவுன் தட் இஸ் டவுன் ஆர் வந்தீங்கன்னா என்ன லிஸ்ட் இருக்கோ அது அப்படியே அடுத்த செல்லுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நம்ம இது வரைக்கும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா. ஸோ இப்படி பண்ணால் கூட பண்ணலாம். இப்படின்னா ஒரு செல்லை மட்டும் நான் வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு Ctrl+D வந்து நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் பிரேசில் இருக்கிறத டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட்டு இல்லை. ஆனால் இங்கே வந்து லிஸ்ட்டு தெரியுது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு Ctrl+D அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து வந்துடும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு அந்த செல்லில் இருக்கிறத நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணுறோம் இங்கே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஹாவ் அ நைஸ் டே.